இந்த பகவன் கோட்டையாளருடைய யாதரை குறைபாடு இல்லாமல் சீரும் சிறப்போடு வந்து வருகிறேன். எனக்கு முன்பு இறங்கிட நாய் வாயில போல விடாது. ஐயா செவரியா பையா யாரால என் வாய் நோரல நான் ஏன் ஐயானு வேணா நான் நம்மளே பேசுமா அந்த அளவு ரெண்டு பேரும் என்ன செய்றீங்க? அப்ப நடுவுல யாரு எங்க உன்னுடைய தெரியும் அந்த வசனத்தை சொல்றா காடு வந்தவாசி ரோடு என்ன அடிக்கிறோம் பாடு நீயா பாட்டா எனவையா பாக்கிறதுக்கு சின்ன பையனாகிற என்ன பத்தி பாட்டு எழுதுகிறேன்றியா உனக்கு பாட வருமான ஆளு உனக்கு பாடு வருதா பாடா நான் நின்ன உனக்கு வயிறு பார்த்தாதியா உன முட்டி போட்ட உனக்கு சாகுரியுமா சோரிடா கம்பெனி வாஜர்ரா நான் இப்ப வாஜாரு என்னன்னா அந்த பதவியே யாக்கவே இல்ல நீ எப்ப எல்லாருக்கும் பாட்டியே ஆரம்பிச்சோ நீ வாதிரல உனக்கு வாதிர பாட்டு பாடுறேன் அது முதல்ல நீ சேர்ல பாருங்க ஏன் சேர்ல உட்காரணும் சூட்டு மூணு உட்காரா பெரிய மனுஷனா ஒரு மரியாதை ஒரு பயபக்தி அதனால நான் உட்காரணும் அப்படி ஆகட்டும் ஒரு பெரிய மனுஷன் பார்த்து ஒரு வாட்டி தான் மிரந்து கொடுக்கலாம் இப்பதான் நான் மரியாதை அதான் ஒரு வாட்டி மறுவாட்டி எதிர்பார்த்தா கல்லெடுத்து கைக்கு விளையாடி இவ்வளவு அடி வாங்குறியா? எத்தனை பேர் எங்க வைக்கிற? எங்க அம்மா சும்மா கிடக்குறா. அப்படி எந்த பலம்? இது எந்த நாடு? இப்ப நான் அண்ணா ஆந்திரானா இல்ல கேரளானா தமிழ்நாட்டி இதுதான் பகலவன் கோட்டை. இந்த பகலவன் கோட்டை ஆளக்கூடிய பைரவர் யாதரை குறைபாடும் அல்லாமல் சீரும் சிறப்போடு வாங்கி வருகிறேன். அப்படி இருந்தவரும் எனக்கு
எனக்கெனவே இருக்கின்றான் ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்னுடைய மகன் வீர மணிகண்டன். யாரையா? வீர மணிகண்டன். எனக்கு ஒரு மகள் இருக்கின்றான். என்னுடைய மகளோ மகேஸ்வரி. யாரையா? மகேஸ்வரி. ஆஸ்திக்கு ஒரு மகன், ஆஸ்தைக்கு ஒரு மகள். இந்த குழந்தைகளை ஈன்றெடுத்து யாதொரு குறைபட வளாமல் சீரும் சிறப்போடு இந்நாட்டை செய்கிறேன். அப்படி இருக்க நானும் என்னுடைய மகனும் வருகிறோம் என்றால் அனைவருமே நடுநடுங்கி ஓடுவார்கள். எப்படி? ஏதோ சொல்றான். நீ என்ன சொல்லுகிறா? சைடுல போட்டு துணி போட்டு நக்கி படுகு போட்டு என்னுடைய நாட்டின் பெருமை வளங்களை சொல்லிக் கொள்ளும் குறுக்க நெடுக்க அப்படி எந்த வரும். அது மட்டும் அல்லாமல் மேலே இருப்பது 7 கீழே இருப்பது 7 ஆக மொத்தம் கணக்குல தீய வைக்க என்ன கணக்கு? மேல ஒரு ஐயா, கீழே ஒரு ஐயா, 14 லோகங்கள். எப்படி? அதர இதர பாதாள சராதர அதுல விதல பாதாள எங்க ஆத்தா சித்தாத்தா பெரியாத்தா பக்கத்து விட்டு பாப்பா அக்கத்து 6 லட்சம் ரூபாய். 6 லட்சத்துக்கு இன்னதான் நெக்கி முக்கியாச்சாலா உன்னால அடைக்க முடியாது. அதனால கோத்தாரி பாப்பானி கூட்டாண்டா நான் அடிச்சிடுறேன். அப்படி யாதொரு குறைபட மல்லாமல் நானும் என்னுடைய மகனும் ஒரு உரையிலே 2 வாளாக ஒரு குகையிலே 2 சிங்கங்களாக எதிர்க்க எவரண்டி பகைக்கு ஆள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். என்று எதிர்ப்பு நானும் என்னுடைய மகனும் திக்விஜயம் புறப்பட வேண்டும். அப்படி திக்விஜயம் புறப்பட்டு எனக்கு எதிர்பட்டு யாரு ஓடி வந்தாலும் சரி அவர்களை அடியோதண்டமாக அடித்து என்னுடைய பாதாள சிறையில் அடைக்க வேண்டும். ஆகையா என்னுடைய மகனை நான் அடைத்ததாக அடைக்குவா.
இருக்கட்டும். ஐம்பதா ஆடுல குருமா ஏய், யாருக்கு யாரா மச்சான்? ஏய், வா வா வா. ஏய், ஏய், எப்படிப்பட்ட எனக்கு ஏய் தாலி பண்ணி ஏய், ஆன தினமும் எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் ஏண்டா காலதாமதம்? ஏண்டா லேட்டியா நீ ஏண்டா லேட்டு? ஏண்டா லேட்டியா ஏய், நீ ஏண்டா லேட்டு? ஏண்டா லேட்டியா நீ ஏண்டா லேட்டு? ஏண்டா லேட்டியா நீ ஏண்டா லேட்டு? ஏண்டா லேட்டியா நீ ஏண்டா லேட்டு? அவன் வாய் இல்ல லேட்டியா ஆமா, நான் வாய் உனக்கு. நாளாச்சு போறோம் ஏய், ஏண்டா காலதாமதம்? அரசாங்கத்தில் ஏகப்பட்ட வேலை செய்து முடித்து வருவதற்கு சற்று காலதாமதம் செய்து முடித்து வருவதற்கு கொஞ்ச கால தாமதம். அப்படியா? சரி, அப்படி இருந்தாலும் இந்த பகலவன் கட்டை மணிகண்டனே என்ன பெயர் பெற்றது யாதொரு குறைபாடும் இல்லாமல் பைரவனுக்கு மகனாக வாழ்ந்து வருகின்றேன். அப்படி இருந்தாலும் அனுதினமும் அப்பாவை சந்திப்பது வழக்கமல்ல. போடா போடா அப்புறம் போடா. ஐயா ஏய், சின்னல போடா. முன்னாடி பையனா அண்ணா சில்லற வந்துக்கிறான். ஐயா பையா லோடு ஓவர் ரெடி. ஏய், எங்க என் மகனை அழைத்து வா. ஏய், மகனே மணியடா. பையன் வந்தா. ஏய், என்னுடைய மகன் வந்து விட்டான். என்னடா என் தம்பி பிசுக்கிறேங்கிறான். உன் பையனுக்கு ஏன் புள்ள புள்ள ஏப்பா ஏவோ நம்ம கம்பிங்களா ஏண்டா என்னையா மகன் பிறந்த மாதிரியா இல்லையா? ஐயோ வரும்போது லைட்டா கொங்கல சாட்டாரு கிச்சு கிச்சு சிச்சு போட்டு வாங்கி அது இட்லி பாத்தா. மகனே மணிகண்டா எப்போ ஐயோ எப்போ அவனுக்கு கத்துறான்? எப்படி பண்றா போவ தம்பி மகனே மணிகண்டா ஐயோ நான் தப்பா அடக்கா முன்னாடி போயா. ஏண்டா வந்த? ஐயா நான் வந்து ஏண்டா கொட்ட? தாதா கூட வீடா ஏண்டா வந்த? ராஜாதி ராஜே ராஜா மாஸ்டானே சோனா புடுங்க வரார் வரார் வந்து அங்க அவளை பசங்கியா ஓடி போல தொங்கனா ஆமா எது யார் யாருக்கு ஊருக்கு மாடிய புதிய கவனித்தியா யார பாத்துடா சொல்றாங்க அத போடா போடா என்னுடைய அப்பா எங்க இருக்கின்றார் உள்ள பரப்படு அப்பா பாப்பா அப்பா பாக்கனா ஒரு பாசமா பணிவா சுவர் இதா வண்ணா பாசமா பணிவா இப்ப பாரு பாசத்தை அப்பா ஏய் அடி ஒரு அப்பன பாக்க வர ஒரு பாசமா பணிவா போய் போய்ங்க வாங்க ஒழுங்க கிட்ட வந்தான்னா இங்க போய்ங்க வந்தா சரி, ஆகட்டும். அப்ப நான் கிடையா போடா. போய்ங்க வா போடா அப்பா அடி ஏய் அப்பன போறா அப்பன அடி போறதா கை கட்டி வாய் பொத்தி மெதுவா கை கட்டி வாய்ப்பட்டி அப்பா அடி முன்னாடி போயா. வராதா ஏய் வர. வாடா அப்பா அம்மா ஏந்திர ஒரு பையன் வர எப்படி கூப்பிட்டு முன்னாடி நான் உட்காரவே இல்ல. வந்து வரமாடா ஆனா யாராவா? என்னடாமா இது யாருடைய சிம்மாசனம்? இந்த சிங்கம் அமரும் இடத்திலே இந்த சிறுநரி அமருவதா? ஏடா ஏடா வா ஏன் என்ன சொன்னா சிங்கண்டா சிங்கம். நீ சிங்கமா ஆ. நீ சிங்கன்றிய கோத்தா சிங்கத்தாண்ட போனாலா இல்ல சிங்கம் கோத்தாண்ட வச்சா சிங்கம் நல்ல கோத்தா சிங்கத்தாண்ட போனாலா இது சிங்கம் கோத்தாண்ட வச்சா சிங்கம் என்றால் சிங்கவனம் பொருந்தியவன் யானை பலம் பொருந்தியவன் என்று ஏண்டா நீ கூட காட்டு பூனை வேறுகிற அத்தர காட்டு பூனையா ஏய் தம்பி வரா தம்பியா ஏய் இப்ப நீ என் புள்ளடா புள்ள தப்பி தப்பின்றா நான் பையனா அவன் ஓடிடா ஓடிடு வர சொல்லு ஓ அவன் எனக்கு கத்தன மாதிரி நீ அப்பா கத்தற ஆகட்டும் என்ன பண்ண மாட்டியா அவன் லக்கவ கண்டு போற ஐயா பாத்துக்கிறா வாடா ஐயா ஏய் அப்பா ஏய் போடா வையா வாடா அவன் அடிடா அவன் பாவண்டா புள்ள புள்ள ஒண்ணுங்கடா கூட கூட வச்சுக்கடா ஒண்ணுங்கடா அவனுக்கு பாபா
சொல்லி தரேன். ஏய், இதான் நான் சொல்லி தரேங்கிறேன். போடா. ஏய், இங்க பாக்கணும். அங்கதான் பாரு. இப்ப நான் யாரு? எதுமா நம்ம காலமுக்கு வா. நான் யாரையா? ஏய், நான் யாரையா? நீ காவல்காரன் நான் காவல்காரன் கிளம்பு காவலாளியா? ஆமா நீ காவலாளி வரலாமா டாபா? டாட்ரா வந்தவன்டா. மாமா சூத்த கீச்சிரும். நீயும் பெற வேண்டும். வா. வாடா மகனே. அப்பா ஏய், தேவடா ஜூசிஸா உள்ளடா. ஏய், அண்டதெல்லாம் கேக்குறான். ஒரு நாள் வந்து தோயாடா. வேடி சுடா ஜூடி சுடுவாங்க தானே. தெரியுமா தெரியுமா? என்னடி மகனே போய்ங்க வாயில நான் கண்டறியா மாடா. இப்ப அவன் யார் புள்ளடா? வாடா. நீ இன்னும் ஜூடிஸா இல்லையா? மாமா ஜூடிஸா? ஜூடிஸா. அப்பா நான் ஜூடிஸ்னு சொன்னேனா? நான் ஜூடிஸ்னு சொன்னேனா? அவதர ஜூடிஸ் சுடு. ஜூடிஸ் வா. அப்பா வாடா வந்து ஜோடியா பண்ணலாங்கறியா? போடு ஓடு. ஓய பஞ்சாதியா. யாம்பே பண்றயா நோனா. அட வாடா மகனே வல்லமை சாரி. ஒரு இடமா இருக்கிறதுல எந்த ஆளாரம் பார்த்தாலும் பின்னாடி நான் பண்ணுறேன். நாங்கள் இருவருமே தந்தை மகன் பாசத்தை பரிமாறிக் கொள்கிறோம். 2 பேரும் என்னடா சரிங்க? என்ன மச்சான மாமாண்ணா இது எல்லாம் ஒரே முறை நடுவுல சகலபடி வரும். எங்க வருது என் பாப்பால அவனுக்கு குடுத்துக்கிறேன். அவன் பொண்டாட்டிய நான் வச்சுக்கிறேன். என் பாப்பால பாப்பால கூட பிறந்த பாப்பால அவனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துக்கிறேன். திருமணம் செய்து கொடுத்துருக்கிறேன். அவன் பொண்டாட்டிய நான் வச்சுக்கிறேன். அப்ப பாப்பால போறவன அது ஒண்ணு கிடையாது. அவனுக்கு பிடிக்காத குடும்பம் தெரியல கூட்டாது கூட்டு வச்சுக்கிறேன். மகனே மணிகண்டா, உன்னை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? இன்றைய தினத்தில் நீயும் நாளும் திக்விஜயம் புறப்பட வேண்டும். திக்விஜயம் புறப்பட்டு நமக்கு நிகரம் யாராக இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். ஆகையா புறப்படடா திக்விஜயம். அது சாராயம் இல்ல, நாராயணன் என்ற குரலோசை. அந்த குரலோசை கேட்கிறது என்றால் அந்த நாராயணன் யார்? எங்களுடைய ஜென்ம பகைவன். அவனுடைய நாமதயத்தை எவனோ ஒருவன் உச்சரிக்கிறான். அவனை சும்மா விடலாமா? யார் என்னன்னு பார்க்கிறோம்.